கடவுளின் சாயல். ஒரு நாள் ஒரு குரு ஒரு புகை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பயணத்தின் போது அவர் தனது ஜெப புத்தகத்தை எடுத்து ஜெபிக்க துவங்கினார். அப்போது அந்த புத்தகத்தில் இருந்த தேவ அன்னையின் படம் ஒன்று கீழே தவறி விழுந்தது. அவரது எதிரில் அமர்ந்திருந்த சிறுவன் ஒருவன் அதனை எடுத்து அவரிடம் கொடுக்கும் போது அந்த படத்தை உற்று உற்று பார்க்கிறான். பிறகு அந்த குருவானவரை பார்த்து, இந்த படத்தில் இருப்பவர் மிக அழகாக இருக்கிறார், இது யார் என்று கேட்கிறான். அந்த குருவானவரும், இவர்தான் என்னுடைய தாய் என்று கூறுகிறார். உடனடியாக அவரது முகத்தையும் அந்த படத்தில் இருக்கின்றவருடைய முகத்தையும் நன்கு உற்று கவனித்த சிறுவன், உங்கள் இருவருக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லையே என்றான். அந்த குருவானவரோ சிரித்து கொண்டு, ஆம், உண்மைதான், எனினும் என் வாழ்க்கை முழுவதும் எனது தாயை போல இருக்க முயற்சி செய்து வருகிறேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். சாலமோனின் ஞான ஆகமம் 2ஆம் அதிகாரம் 23வது இறைவசனம். கடவுள் நம்மை தமது சாயலாக படைத்தார். நாம் யாருடைய சாயலோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய சாயலா அல்லது சாத்தானின் சாயலா நம்மிடம் இருப்பது?